வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெதன்யாகு உயிருடன் விரல்களை எண்ணிக்காட்டி கிண்டல். வரலாறு காணாத போர் யுக்தியுடன் அமெரிக்கா. உலகிற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் ஈரானிய அணுசக்தி. ஈரானின் உயிர் நாடியை குறிவைத்த அமெரிக்கா. எதிர்பாராத பொருளாதார சிக்கலில் சீனா. $57 பில்லியன் எரிசக்தி ஒப்பந்தம். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க அமெரிக்கா திட்டம். ஈரான் அணிக்கு ஆதரவு. ஜப்பான் கால்பந்து வீரரின் வாய்ப்பை ரத்து செய்த அமெரிக்கா. துபாய் விமான நிலையத்திற்கு அருகில் தாக்குதல். அனைத்து விமானங்களும் ரத்து. பதிலடி கற்பனை கெட்டாத கடுமையாக இருக்கும். ஈரான் அதிரடி எச்சரிக்கை. அண்டை நாட்டு அமெரிக்க தளங்களுக்கு இலக்கு. மிக மோசமான நிலையில் நேட்டோ நாடுகளின் எதிர்காலம். டிரம்பின் பகிரங்க எச்சரிக்கையால் குழப்பத்தில் சீனா. ஹார்முஸுக்கு போர்க்கப்பல்களை அனுப்புங்கள். டிரம்பிற்கு அதிரடியாக பதிலளித்த சர்வதேசங்கள். ஆயுதப்படைகளின் வசம் ஹோர்முஸ் நீரினை எந்த ஒரு நாடும் பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். ஈரான் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நெதன்யாகு உயிருடன் விரல்களை எண்ணிக்காட்டி கிண்டல். தான் கொல்லப்பட்டு விட்டதாக பரவி வரும் வதந்திகளை மறுக்கும் வகையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு புதிய காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். ஜெருசலேம் அருகிலுள்ள ஒரு கஃபேவில் பதிவு செய்யப்பட்ட அந்த காணொலியில் நெதன்யாகு தேநீர் குடிப்பதையும் தன்னை பற்றிய வதந்திகளை நகைச்சுவையாக மறுப்பதையும் காணலாம். காணொலியில் அவர், நான் இறந்து விட்டேன். தேநீருக்காக என் மக்களுக்காகவும் நான் இறக்க தயாராக இருக்கிறேன். என் விரல்களின் எண்ணிக்கையை எண்ணி பார்ப்பீர்களா என்று நகைச்சுவையாக கூறுகிறார். அதன் பின்னர் அவர் தனது இரு கைகளையும் உயர்த்தி விரல்களை எண்ணி காட்டுகிறார். இது சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ காணொலியில் அவருக்கு 6 விரல்கள் இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வந்த வதந்திகளை கிண்டல் செய்வதற்காக செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த வதந்திகள் ஈரான் அரசுடன் தொடர்புடைய ஊடகங்களால் பரப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு பரவி வந்த வதந்திகளை தடுக்கவும் தாம் நலமாக இருப்பதை காட்டவும் நெதன்யாகு இந்த காணொலியை வெளியிட்டதாக கருதப்படுகிறது. வரலாறு காணாத போர் யுக்தியுடன் அமெரிக்கா. உலகிற்கு பாரிய அச்சுறுத்தலாகும் ஈரானிய அணுசக்தி. அமெரிக்கா தற்போது ஈரானை எதிர்கொள்ள இதுவரை இல்லாத அளவிற்கு வலுவான நிலையில் உள்ளது என தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் ஊடகத்திடம் கூறுகையில், ஈரான் அணு ஆயுதத்தை பெறும் சாத்தியம் அமெரிக்காவிற்கும் உலகிற்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத அச்சுறுத்தல் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு அவர்கள் ஏற்படுத்தும் பாதிப்பை பாருங்கள். ஈரானின் நடத்தை எல்லா திசைகளிலும் தாக்குதல் நடத்தும் வகையில் உள்ளது. இப்படியான நடவடிக்கைகளை அவர்கள் தங்களுடைய அணு பாதுகாப்பின் கீழ் மேற்கொண்டால் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் வால்ஸ், ஈரானின் போர் நடவடிக்கைகளுக்கு உதவ ரஷ்யா தகவல் பகிர்ந்து வருகிறதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துள்ளார். ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் அது பெரிய அளவில் பயனளித்ததாக தெரியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் உயிர் நாடியை குறிவைத்த அமெரிக்கா. எதிர்பாராத பொருளாதார சிக்கலில் சீனா. ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் சீனாவில் எரிபொருள் தொடர்பான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் சுமார் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் முக்கிய மையமாக இந்த தீவு உள்ளது. இந்நிலையில் குறித்த தீவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீவின் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடையவில்லை. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் கடற்பாதையில் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை ஈரான் தடுக்க முயன்றால் அந்த அமைப்புகளையும் அழித்து விடுவோம் என எச்சரித்தார். மேலும் வேடிக்கைக்காகவே மீண்டும் தாக்கலாம் எனவும் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கார்க் தீவு ஈரானின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் நடைபெறும் முக்கிய முனையமாகும். $57 பில்லியன் எரிசக்தி ஒப்பந்தம். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க அமெரிக்கா திட்டம். அமெரிக்காவிற்கும் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள அதன் நட்பு நாடுகளுக்கும் இடையே எரிசக்தி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் ஒரு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் டக் பார்கம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஜப்பான், தென்கொரியா மற்றும் தாய்வான் ஆகிய நாடுகளின் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்களுடன் இணைந்து சுமார் $57 பில்லியன் மதிப்பிலான பிரமாண்டமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தங்கள் முக்கியமாக திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் மற்றும் கார்பன் உமிழ்வை குறைக்கும் தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டவை. ஆசிய நாடுகளில் அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும்
அதே நேரத்தில் சீனாவுக்கு இணையான ஒரு வலுவான பொருளாதார கூட்டணியை உருவாக்கவும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈரான் அணிக்கு ஆதரவு அளித்த ஜப்பான் கால்பந்து வீரரின் வாய்ப்பை ரத்து செய்த அமெரிக்கா. 2026 ஆண்டு இடம்பெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஈரான் நாடு பங்கேற்க வேண்டும் என கருத்து தெரிவித்ததற்காக ஜப்பான் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் கெய்சுகே ஹோண்டா பெரிய அமெரிக்க நிறுவனத்தின் விளம்பர ஒப்பந்தத்தை இழந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை பகிர்ந்துள்ளார். அதில், இது மிகவும் உணர்ச்சிகரமான விஷயம் என்று எனக்கு தெரியும். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஈரான் அணி உலகக்கோப்பையில் விளையாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் போர் பதற்றமான சூழலில் ஹோண்டாவின் இந்த கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. ஹோண்டாவின் இந்த பதிவை தொடர்ந்து அவருடன் விளம்பர ஒப்பந்தம் செய்யவிருந்த அமெரிக்க நிறுவனம் ஒன்று அந்த ஒப்பந்தத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். துபாய் விமான நிலையத்திற்கு அருகில் தாக்குதல், அனைத்து விமானங்களும் ரத்து. துபாய் சர்வதேச விமான நிலையம் அனைத்து விமான பயணங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அனைத்து பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவ்வாறு விமான பயணங்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விமான நிலையத்திற்கு அருகில் நடந்த ட்ரோன் தாக்குதலை அடுத்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் தாக்குதல் காரணமாக கடுமையான தீப்பரவல் ஏற்பட்டிருந்த நிலையில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தீயை அணைப்பதற்கு கடுமையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் பயணிக்கவிருந்த விமானங்கள் மற்றும் பயண விவரங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கு தொடர்புடைய விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிலடி கற்பனைக்கும் எட்டாத கடுமையாக இருக்கும். ஈரான் அதிரடி எச்சரிக்கை. அண்டை நாட்டு அமெரிக்க தளங்களுக்கு இலக்கு. எமது எரிசக்தி கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்பட்டால் அதற்கான பதிலடி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக கடுமையாக இருக்கும் என ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகையில், ஹார்க் தீவின் ராணுவ இலக்குகளை ஏற்கனவே தரைமட்டமாக்கிவிட்டோம், தேவைப்பட்டால் வெறும் வேடிக்கைக்காக இன்னும் சில முறை அங்கு குண்டு வீசுவோம் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கருத்திற்கு ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் யாரோ ஒருவரின் பொழுதுபோக்கிற்காக இங்கு மக்கள் கொல்லப்படுகிறார்கள், எமது எரிசக்தி கட்டமைப்புகள் சேதப்படுத்தப்பட்டால் அதற்கான பதிலடி கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு மிக கடுமையாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் காக் தீவு மீது அமெரிக்கா நடத்தியுள்ள தாக்குதல் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய நிலவரப்படி இந்த தாக்குதலானது போர்க்களத்தில் கடுமையான புதிய சமன்பாட்டை உருவாக்கும் என ஈரானிய புரட்சிகர காவல்படையின் கடற்படை தளபதி அலிரேசா தங்ரிசி தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை ஐக்கிய அரபு ராச்சியம் போன்ற அண்டை நாடுகளில் இருந்தே முன்னெடுப்பதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களும் எமது இலக்குகளே என எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிக மோசமான நிலையில் நேட்டோ நாடுகளின் எதிர்காலம். ட்ரம்பின் பகிரங்க எச்சரிக்கையால் குழப்பத்தில் சீனா. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான கடல்வழி பாதையான ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பாதுகாப்பை உறுதி செய்ய நேட்டோ நாடுகள் உதவாவிட்டால் அது நேட்டோ அமைப்பின் எதிர்காலத்திற்கு மிக மோசமானது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த கடல் சாலையை பாதுகாப்பதில் சீனா உதவும் என எதிர்பார்ப்பதாகவும், சீனா உதவ ஒப்புக்கொள்ளாவிட்டால் சீன தலைவர் ஜி ஜின்பிங் உடனான வரவிருக்கும் உச்சி மாநாட்டை தாமதப்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹார்முஸை காவல் செய்ய சுமார் 7 நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், அவர்கள் உதவவில்லை என்றால் அதை நினைவில் வைத்துக் கொள்வேன் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார். இதற்கு முன் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, தாங்கள் போர் நிறுத்தத்தை கோரவில்லை என்றும், எங்களை தாக்க தீர்மானித்த போது நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தோம், ஆனால் தற்போது அவர்களுடன் பேச வேண்டிய காரணம் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்ரேல் ஈரானின் இன்னும் ஆயிரக்கணக்கான இலக்குகள் தாக்கப்பட வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளது. மேற்கு பகுதி மற்றும் மத்திய பகுதிகளில் தாக்குதல்களை விரிவுபடுத்துவதாக அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹார்முஸுக்கு போர்க்கப்பல்களை அனுப்புங்கள், ட்ரம்பிற்கு அதிரடியாக பதிலளித்த சர்வதேசங்கள்.
மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தால் முக்கியமான கடல் பாதையான ஹோர்முஸ் நீரினை பாதுகாப்பை உறுதி செய்ய மற்ற நாடுகளும் பங்கேற்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளிகளான ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா அந்த பகுதிக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப திட்டமில்லை என தெரிவித்துள்ளன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளிலும் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தின் சுமார் 20% இந்த ஹோர்முஸ் வழியாகவே கடந்து செல்கிறது. இதையடுத்து வளைகுடா நாடுகளில் இருந்து அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்யும் அந்த நாடுகள் அந்த பாதையை பாதுகாக்க முன்வர வேண்டும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அந்த இடத்தில் இருந்து அவர்கள் எரிசக்தியை பெறுகிறார்கள், எனவே அந்த பகுதியை அவர்களை பாதுகாக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறினார். இந்நிலையில் ஜப்பானிய பிரதமர் சனே தைக்சி மத்திய கிழக்குக்கு போர்க்கப்பல்களை அனுப்ப எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அறிவித்துள்ளார். எங்கள் அரசியலமைப்பு போரை துறந்து சட்டப்பூர்வ வரம்புகளுக்குள் ஜப்பான் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம் என நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். அதேபோல ஆஸ்திரேலிய அரசும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க உதவ போர்க்கப்பல்களை அனுப்ப திட்டமில்லை என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானீஸ் அமைச்சரவையில் அந்த பாதை முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் அதற்காக எங்களிடம் கோரிக்கை விடுக்கப்படவில்லை, நாங்கள் அதில் பங்களிக்கவும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ட்ரம்ப் இந்த நீரிணையை திறக்க உதவ சீனா உள்ளிட்ட நாடுகளும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சீனா உதவா பட்சத்தில் தனது பெய்ஜிங் பயணத்தை ஒத்திவைக்கலாம் என்று அவர் எச்சரித்துள்ளார். அந்த பயணத்தில் அவர் சீனாவின் ஜனாதிபதி ஜின்பிங்கை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆயுதப்படைகளின் வசம் ஹோர்முஸ் நீரிணை எந்த ஒரு நாடும் பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். ஈரான் எச்சரிக்கை. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஹோர்முஸ் நீரிணையை எந்த ஒரு நாடும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது இந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து விசேட நிபந்தனைகளின் கீழ் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் இருப்பதாகவும் தனது தேசிய பாதுகாப்பிற்கு தேவையான எந்தவொரு நடவடிக்கையையும் எடுப்பதற்கு ஒரு கடற்கரை நாடு என்ற ரீதியில் ஈரானுக்கு உரிமை உண்டு. வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலனாக ஈரான் இருந்து வந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும். உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் நாடுகள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என கடுமையாக எச்சரித்துள்ளார்.